பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் உணர முடிகிறது. அந்த வகையில் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற விதிமுறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நயினார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்து 10 ஆண்டுகளுக்கு குறைவான ஆண்டுகள் தான் ஆகிறது என்பதன் காரணமாக அவர் தலைவராக வாய்ப்பில்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ பாஜக தலைவராக பேசப்பட்டவர்கள் யார் யார்? இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது என்ற அந்த கேள்வி எழுவதற்கு என்ன காரணம்? குறிப்பாக பாஜகவினுடைய அந்த தேர்தல் அறிவிப்பு, வேட்புமனு அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இதுல 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். 3 பருவம் தீவிர உறுப்பினராக அல்லது குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார்கள். இவரை கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை பெற்று பரிந்துரைக்க வேண்டும் என்று தற்போது இதுல இடம்பெற்றிருக்கிறது. வழக்கமாக கடந்த காலங்களில் நாம் பார்க்கின்ற போது பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பாக கட்சியில் சேர்ந்து ஓராண்டுக்குள்ளாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போல அதற்கு முன்னதாக நாம் பார்க்கின்ற போது எல்முருகன் குறிப்பாக பாஜகனுடைய தீவிர உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே பல வகையில குறிப்பாக SC/ST ஆணையராக இருந்த நிலையில அவருக்கு பாஜக தலைவராக பொறுப்பானது வழங்கப்பட்டது. இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது தற்பொழுது நேரடியாக ஒரு விருப்பமனு பெற்று நடத்தக்கூடிய அந்த தேர்தல் அப்படிங்கிறது வழக்கமாக நியமனமாகத்தான் நாம் அடிப்படையில் பார்த்த நிலையில தற்போது தேர்தல் அப்படிங்கிறது வெளிப்படையாக விருப்ப மனுவை பெற்று இந்த அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பட்டியல நீங்கள் கேட்டதை போல குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த 2 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் குறிப்பாக இந்த பட்டியலில் குறிப்பாக பாஜக தலைவராக அவர் அடுத்து வருவார் என்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்தது. இந்த நிலையில் தற்போது அதற்கான ஒரு சிக்கல் என்பது எழுந்திருக்கிறது பார்க்க முடிகிறது. குறிப்பா 8 ஆண்டுகள் தற்போது பாஜகனுடைய உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் அல்லது 3 பருவம் அப்படின்னா 3 எலெக்ஷன் இதே மாதிரி தேர்தல் சந்தித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாமினேஷன் அப்படிங்கிறது அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 2007க்கு பிறகுதான் குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக பாஜக தலைவருக்கான வேட்புமனு நாளை முதல் பெறப்படுகிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.